ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மான்வா வாய்ஸ் ஓவர். நம்ம சேனலை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர் 36 to 40. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபினலோப் விண்டரோட வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டு முழிச்சுக்கிட்டு நிற்கிறா. ஐயோ, ரிட்டர்ன் போகிறதுக்கு டெலிபோர்டேஷன் இருக்காதுங்கிறத நான் எப்படி மறந்தேன். இப்போ எப்படி நான் ரிட்டர்ன் போவேன் வீட்டுக்கு? இதை நான் முதலையே யோசிச்சிருக்கணுமே. நான் திரும்ப அவர்கிட்ட உள்ள போய் என் வீட்டுக்கு போக எனக்காக ஒரு வண்டி கூப்பிடுறீங்களான்னு கேட்டா எவ்வளவு கேவலமா இருக்கும். அவர் அப்பவே ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு கேட்டாரு. நான் இங்க திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இது எனக்கு தேவைதான். ஆல்ரெடி இன்னைக்கு உள்ள சேம்லெஸ் கோட்டாவை காலி பண்ணிட்டேன். திரும்ப போய் அவர்கிட்ட என்னால அசிங்கப்படவே முடியாது. இன்னைக்கு நான் எப்போ திரும்பி வீட்டுக்கு போறேன்னு எனக்கு தெரியல. அப்பா கொஞ்சம் வீட்டுக்கு லேட்டா வரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நான் முதல்ல மெயின் ரோட்டுக்கு போறேன். அங்க போய் பார்த்தா ஏதாவது வண்டி கிடைக்கலாம்ல. அங்கிருந்து ஃபினலோப் மெயின் ரோட்டுக்கு வந்துட்டா. அங்க ஒரு பேச்சு சவுண்ட் கேக்குது. ப்ளீஸ் உங்க ஐடி கார்டை காட்டுங்க. இந்த கவசம் போட்டிருக்கிறவங்கள அடிக்கடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஏன் ஐடி கார்டா? அதை ஏன் உங்கள்கிட்ட காட்டணும்? ஹலோ மிஸ்டர், இது ஃபெஸ்டிவல் டைம்ங்கிறதுனால குற்ற செயல்பாடுகள்லாம் எதுவும் நடக்காம இருக்கணும். அதுக்காக சந்தேகப்படும்படி யாராச்சும் இருந்தா உடனே அழைச்சிட்டு வர சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. அதனாலதான் உங்க ஐடி கார்டை கேக்குறேன். ப்ளீஸ் உங்க ஐடி கார்டை கொஞ்சம் காமிங்க. ஏன் இப்படி திடீர்னு எல்லாம் பண்றாங்க? இவங்க கவசத்துல இருக்கிற முத்திரை அது எக்கார்ட் ஃபேமிலியோடதாச்சே. இது ரொம்ப மோசம். இந்த படை வீரர்களுக்கு எல்லாம் லீடர் யங் லார்ட் ஆஃப் த எக்கார்ட் டெரிகா தான் இருப்பான். எனக்கு கண்டிப்பா தெரியும். அவன் இங்கதான் எங்கேயாச்சும் பக்கத்துல இருக்கணும். அன்னைக்கு மாட்டின மாதிரி இன்னைக்கும் நான் தனியா சுத்திக்கிட்டு இருக்கிறப்ப அவன்கிட்ட மாட்டின என்ன ஒரு வழி ஆக்கிடுவான். மறைஞ்சு அங்க என்ன நடக்குதுன்னு ஒளிஞ்சுக்கிட்டு எட்டி பாக்குறா ஃபினலோப். கரெக்டா அந்த நேரம் பார்த்து டெரிக் வரான். படை வீரர்கள்ட்ட நின்னு பேசிட்டு இருக்கான். தோ வந்துட்டானே, இவனுக்கு 100 ஆயுசுடா. வெரி குட், நல்லா போயிட்டு இருக்கு ஒர்க்லாம். எல்லார்கிட்டையும் ஐடி கார்டை செக் பண்ணிட்டு அலோவ் பண்ணுங்க. ஓகே கேப்டன், இவனை பார்த்தா சந்தேகமா இருக்கு. சச்ச, அவரை பார்க்க இன்னோசென்ட்டா இருக்காரு. அவரை விட்டுருங்க போட்டோம். அவனுக்கு இந்த மாஸ்க பத்தின ஞாபகம்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவன் ஃபினலோப்க்கு அவ்வளோ அட்டென்ஷன்லாம் கொடுத்ததே கிடையாது. நான் இப்ப என்ன பண்ணணும்னா இந்த கூட்டத்தோட கூட்டமா கலந்துடணும், அவன் கண்ணில் படாம. அப்பதான் தப்பிக்க முடியும். ஆனா அதுக்குள்ள டெரிக் தூரத்துல இருந்து ஃபினலோப்பை பார்த்துட்டான். ஹே நீயா? ஆத்தி பார்த்துட்டானே. ஃபினலோப் பின்னங்கால் பிடரில் அடிபட தலை தெறிக்க ஓடுறா. ஓடி போய் விண்டர் வீட்டு கதவை தட்டுறா. ஹெல்ப்னு. விண்டர் கதவை திறக்கிறான். ஃபினலோப்பை பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். லேடி, இப்பதானே நீங்க போனீங்க, அதுக்குள்ள என்ன திரும்ப வந்துட்டீங்க? ஃபினலோப்புக்கு மூச்சு வாங்குது. இவர் இன்னும் உள்ளேயே போகலையா? நான் கிளம்புறப்ப நின்ன அதே இடத்துல நின்றுட்டு இருக்காரு. சீரியஸா நான் இந்த மாஸ்க்கு தான் நன்றி சொல்லணும். நீ முதல்ல கதவை சாத்து, எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். ஓகே விண்டர், நீங்க முதல்ல என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்ககிட்ட பேசினதெல்லாம் திரும்ப வாங்கிக்கிறேன். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அந்த ஆஃபர் இன்னும் இருக்கா? யா அஃப்கோர்ஸ், அது இன்னும் இருக்கு. சொல்லுங்க, என்ன ஹெல்ப் பண்ணணும்? அந்த ஹெல்ப்பை நான் இப்ப யூஸ் பண்ணிக்கிறேன். என்னை இப்ப உடனே ஹாமில்டன் ஸ்ட்ரீட்டுக்கு அழைச்சிட்டு போக முடியுமா? ஹாமில்டன் ஸ்ட்ரீட்னா அது எங்க இருக்கு? அது எங்க இருக்க முடியும்? எக்காட்டோட எஸ்டேட்டுக்கு முன்னாடி தான். ஒருவேளை டெரிக் என்ன பார்த்திருந்தா அவர் போய் எக்காட்ல என்ன தேடுறதுக்கு முன்னாடி நான் அங்க இருக்கணும். அப்படி இல்லைன்னா இன்னைக்குதான் எனக்கு லாஸ்ட் டேவா இருக்கும். சோ அவருக்கு முன்னாடி நான் அங்க போறதுக்கு ஏதாச்சும் வழி பண்ணணும். இந்த ஸ்ட்ரீட் எல்லாம் ஃபெஸ்டிவல்னால ரொம்ப கிரௌடாவும் பிஸியாவும் இருக்கு. சோ என்னால ஒரு வண்டி கூட இப்ப பிடிக்க முடியல. நீங்க எனக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க. ஆமா, நீங்க இங்க தனியாவா வந்தீங்க? உங்களுக்கு ஒரு கார்டு கூட அழைச்சிட்டு வரலையா? என்னோட கார்டு ஒரு மேல் புரோட்டோகனிஸ்ட். அவரை இப்ப நான் என் கூட அழைச்சிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில இல்ல. எல்லாருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு சீக்ரெட்டாச்சும் இருக்கணும்ல. இப்ப நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ற நிலைமையிலயும் இல்ல. சரி ஓகே, நீங்க பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சரி, உங்க கையை என் கை மேல வைக்கிறீங்களா? என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு புரியல. நீங்க இங்க இருந்து உடனே போகணும்னு சொன்னீங்கல்ல, சோ உங்க கைய என் கை மேல வைங்க. இப்போ உங்களுக்கு லைட்டா மயக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ பயந்துடாதீங்க. சிஸ்டம்ல இருந்து நோட்டிபிகேஷன் வருது. உங்களுக்கு ரிவார்டா கிடைச்ச மந்திரவாதியோட ஹெல்ப்பை யூஸ் பண்ணிட்டீங்க. யூ வில் பி டிரான்ஸ்போர்ட்டட் டு ஹாமில்டன் ஸ்ட்ரீட். ஃபினலோப் கண்ணை முழிச்சு பாக்குறா. டியூக்கோட பேலஸ்க்கு வந்துட்டா. வாவ், நான் விண்டரோட மேஜிக்கால ஜஸ்ட் லைக் தட்னு இங்க வந்துட்டேன். ஆனா எனக்கு என்னமோ இந்த கேம் சிஸ்டத்துல உள்ள டெலிபோர்டேஷனை யூஸ் பண்ண மாதிரி தோணுது. எப்படியோ ஒரு வழியா வந்துட்டேன். ஓகே விண்டர், நீங்க இப்ப போகலாம். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க கிளம்புங்கன்னு சொன்ன நான் கிளம்பணும்னா நீங்க என் கைய விட்டாதான் நான் போக முடியும். ஓ சாரி, நான் இதை கவனிக்கவே இல்லை. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விண்டர். நீங்க ஏன் இதை சொல்றீங்க? நீங்க இதை சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நான் உங்களுக்கு என்னோட நன்றி கடனை திரும்ப பண்ணதுல எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா இவரு நான் நினைச்சதை விட செம்ம ஷார்ப்பா இருக்காரு. இவரு ஒரு விசித்திரமானவருங்கிறதையே நான் மறந்துட்டேன். இவரை பார்த்த உடனே என்னோட நம்பிக்கை இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. நீங்க மறுபடியும் எங்க கில்டுக்கு வருவீங்களா? யாருக்கு தெரியும், நாம மறுபடியும் ஒருவேளை சந்திக்கிற மாதிரி இருக்கலாம். அவரை பத்தின ஐடென்டிட்டி எனக்கு தெரியுங்கிறத பத்தி அவருக்கு எந்த ஐடியாவும் இல்ல போல.
அவருக்கு அப்படி தெரியாம இருக்கிறதே நல்லதுதான். ஏன்னா சீக்கிரத்துல இவோனை கண்டுபிடிக்க போறது நானும் அவரும் தான். ரகசியங்கள் நிறைந்த உறவு யாருக்குமே பயனளிக்காது. ஓகே மை லேடி, நீங்க என்கிட்ட சொன்னபடி நான் டெலிவர் பண்ணதுக்கு அப்புறம் அதோட ரிப்ளை செய்தியை உங்களுக்கு நான் திரும்ப அனுப்பலாமா? நோன்னு சொல்லிட்டு சிரிக்கிறா பெனலோப். ஓகே, குட் பை. அஃபெக்ஷன் ஸ்கோர் 15% ஏறி இருக்கு. அஃபெக்ஷன் ஸ்கோர் பிளிங்க் ஆயிட்டு இருக்கிறப்பவே வின்டர் கிளம்பிட்டாரு. பெனலோப் அந்த ட்ரில் ஹால் கிட்ட பக்கத்துல நின்னுகிட்டு, அந்த டாக் ஹோல் இங்க தானே எங்கேயோ இருந்துச்சு, நான் பார்த்தேனே, பக்கத்துல தான் எங்கேயோ இருந்துச்சுன்னு தேடிட்டு இருக்கா. அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், தோ இருக்கு அது. பெனலோப் எக்கார்ட் அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. திரும்பி பாக்குறா பொறுமையா. அது நீ தானே? சாப்டர் 37. சோ அது நீ தான். எந்திரி ஃபர்ஸ்ட். உனக்கு எங்க இருந்து தைரியம் வருது இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு? திருந்தவே மாட்டியா நீ? அந்த கேவலமான மாஸ்க மாட்டிக்கிட்டு சுத்துறதுக்கு உன்னை தவிர யாராலையும் முடியாது. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அன்னைக்கு என்னடானா அவ்வளோ சொல்லியும் கேட்காம நைட்ல ஃபெஸ்டிவலுக்கு போவேன்னு ஒத்த காலில் நின்னேன். அதையும் நான் மன்னிச்சு உன் கூட வர்றதுக்கு ஒத்துக்கிட்டேன். அப்புறம் என்னடானா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஸ்லேவை கொண்டாந்து அவன் தான் எனக்கு காடா வேணும்னு ஒத்த காலில் நின்னேன். அதையும் கண்டிச்சு மன்னிச்சு விட்டோம். ஆனா இன்னைக்கு என்ன ரீசன் இருக்கு நீ இப்படி முகமூடி மாட்டிட்டு சுத்தி திரியறதுக்கு? டெரிக்கோட அஃபெக்ஷன் ஸ்கோர் 30% இருக்கு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க லார்ட் டெரிக். இதுக்காக நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. உனக்கு மன்னிப்பு கேட்கறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. உனக்கு இந்த பனிஷ்மெண்ட் மேலலாம் அப்படி என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு? ஆவுனா பனிஷ்மெண்ட் கொடுங்கன்ட்டு நிக்கிற. பண்றதெல்லாம் பண்ணிடு, அப்புறம் வந்து நின்னுக்கிட்டு என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு கெஞ்சுற. எனக்கு ஒண்ணு புரியல, உனக்கு இந்த பனிஷ்மெண்ட்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் வாங்குறதுக்கு தான் நீ இந்த மாதிரி ஒரு விஷயமா பண்றியா? லூஸா இவன்? யாராவது பனிஷ்மெண்ட்டை போய் விரும்பி கேட்டு வாங்குவாங்களா? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான். அச்சோ, அப்படிலாம் இல்ல டெரிக், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நான் ஏதோ தெரியாம செய்ய போய் இப்படி ஆயிடுது. வாய மூடு, என்ன ஃபாலோ பண்ணு ஃபர்ஸ்ட். பெனலோப் கைய புடிச்சு இழுத்துட்டு போறான் டெரிக். டெரிக், நீ என்ன பண்ற? இவனுக்கு என்ன ஆச்சு? என்கிட்ட ஏன் இவ்வளவு முரட்டுத்தனமா நடந்துக்கிறான்? என் கைய வலிக்குது. இவன் ஏன் இப்படி என் கைய புடிச்சு இழுத்துட்டு போறான்? ஒரு பொண்ணை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கூட இவனுக்கு தெரியல. இவன் என்னை எங்க அழைச்சிட்டு போறான், என்ன பண்ண போறான்னு ஒன்னும் தெரியலையே கடவுளே. டெரிக், நீங்க எங்க போறீங்க? ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது கைய புடிச்சு அழுத்துறது. அதுக்கு டெரிக் எந்த பதிலும் சொல்லாம திரும்பி அவ ஃபேஸ பார்த்துட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான். அமைதியா நடந்து பெனலோப்பை இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். உண்மையிலே இன்னைக்கு எனக்கு நல்ல நாளே இல்ல. இவன் இழுத்துட்டு போற ஸ்பீடை பார்த்தாலே பயமா இருக்கு. அந்த கேலிஸ்டோ மாதிரி கழுத்துல கத்தியெல்லாம் வைக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ, என்னால முடியலடா சாமி. இவனுங்கள்ட்ட கெஞ்சியே எனக்கு வயசாயிடும் போல. இவன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறானோ அதை பண்ணட்டும். இவங்கிட்ட எல்லாம் போய் என்னால கெஞ்சிட்டு இருக்க முடியாது. எத்தனை டைம் நானும் மன்னிப்பு கேட்பேன். இல்ல அப்பா கிட்ட இழுத்து கொண்டு போய் அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சா கூட பண்ணட்டும். பெனலோப் எப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த கேமுக்காக பார்க்க வேண்டியிருக்கு. இவன் ஏன் என்ன இங்க அழைச்சிட்டு வரான்? டியூக் எஸ்டேட்டோட பிரைவேட் வாக்கிங் பிளேஸ்ல. இந்த பிளேஸை நான் நார்மல் மோட்ல பாத்திருக்கேன். ஓஹோ, இவன் என்ன 4 பேருக்கு முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறான் போல. டெரிக் ப்ளீஸ் கொஞ்சம் நில்லு, என்னை எங்க அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போ. என்ன உனக்கு இப்போ? ஷட் அப் அண்ட் ஃபாலோ மீ. நடந்து போயிட்டே இருக்காங்க 2 பேரும். திரும்ப புலம்ப ஆரம்பிச்சுட்டா பெனலோப். என்ன காரணத்துக்காக நம்ம 2 பேரும் இங்க போயிட்டு இருக்கோம், அதையாவது சொல்ல. உனக்கு காரணம் தெரியணுமா? நீ தானே என்கிட்ட கேட்ட பனிஷ்மெண்ட் இருந்தா குடுன்னு. அதுக்காக தான் போறோம். எதுவும் பேசாம வாயை மூடிக்கிட்டு என்ன ஃபாலோ பண்ணு. என்னது, பனிஷ்மெண்ட்டுக்காக அழைச்சிட்டு போறியா? இந்த இடத்துல என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறான்? இந்த இடத்த பார்த்தா எனக்கு இவன் என்ன ஏதோ ஒரு டேட்டுக்காக டீ குடிக்க அழைச்சிட்டு போறான்னு தோணுது. அப்படியே பார்த்தாலும் இது என்ன மாதிரி தண்டனை? டெரிக் ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு ப்ளீஸ். இப்ப என்ன உனக்கு? நீ ரொம்ப ஸ்பீடா போற, என்னால உன்னை ஃபாலோ பண்ணி வர முடியல. அதோட என்னால நடக்கவும் முடியல, காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. ஆனா டெரிக் அதுக்கு எந்த பதிலும் சொல்லல. அவன் ஸ்பீடா போற வேகத்தை மட்டும் குறைச்சிட்டான். இப்ப எல்லாம் ஓகேவா? நட, இந்த சைடா வா. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கு அப்புறம், நில்லு, இதுக்கு மேல என்னால சுத்தமா நடக்க முடியாது. என் பாடி டயர்ட் ஆயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு நடக்க ஆரம்பிக்கலாம் ப்ளீஸ். டெரிக் அவ கைய விட்டுட்டான். கொஞ்சம் கீழே பாரு. இவ்வளவு நேரம் நடக்க விட்டு அழைச்சிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரமாச்சும் ரெஸ்ட் எடுக்க விடுறியா? கீழே பாரு, மேல பாருன்னு என்ன இருக்கு கீழே அப்படின்னு எட்டி பாக்குறா. வாவ், என்ன இடம் இது! இது ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி வியூவை நான் பார்த்ததே இல்ல. அற்புதமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சீனை நார்மல் மோட்ல பார்த்ததே இல்ல. ஒட்டுமொத்த தலைநகரத்தோட நைட் மார்க்கெட்டும் இப்படி ஜொலிக்குது. உண்மையிலேயே இந்த வியூ ரொம்ப அழகா இருக்கு. வாவ்! ஆக்சுவலா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து ரசிக்க எனக்கு நேரமே இல்லை. ஏன்னா நான் எப்போதுமே பதட்டமாவும் அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிற யோசனையோடையும் தானே இருந்துகிட்டு இருக்கேன். என்னோட வாழ்க்கையில எல்லா நாளுமே இப்படிதான் போயிட்டு இருக்கு. என்னை சுத்தி இருக்கிற இத்தனை அழகான விஷயத்த பார்க்க நேரமே இல்லை.
கொஞ்ச நேரத்துக்கு இந்த கேமு ஃபெனலோப்பு எல்லாத்தையும் மறந்துட்டு நானா இந்த அழகான உலகத்தை பார்க்க ஆசைப்படுறேன். உண்மையிலே இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ரியாலிட்டியில இந்த உலகம் இப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த கேம்ல இந்த இடம் அவ்வளோ அருமையா இருக்கு. இதை நான் மிஸ் பண்ணவே கூடாது. அங்க நின்று அந்த சில்லுன்னு ப்ரீஸை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இந்த கேம்ல இந்த மாதிரி அழகா இருக்கிறது இந்த ஒரு இடம் மட்டும்தானா, இல்ல வேற எதுவும் பிளேஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா? இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் இந்த ஒரு பிளேஸ் மட்டும்தான் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு. கொஞ்சம் அங்க பாரு ஃபெனலோப் என்ன நடக்குதுன்னு. அதை பாக்குறப்போ அங்க ஏதோ ஒரு திருட மாட்டிக்கிட்டான் போலயே. கேமா இருந்தாலும் ரியல் லைஃபா இருந்தாலும் இந்த சொசைட்டி மட்டும் மாறவே இல்லை. 2 இடத்துலயும் ஒரே மாதிரி தான் நடக்குது. திருவிழால இந்த மாதிரி கிரைம்லாம் நடக்கிறது ரொம்ப சகஜம்தான். இந்த சின்ன சின்ன திருடெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. இதை விட மோசமான சம்பவம்லாம் நிறைய நடக்கும். உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். முந்தின நாள் கூட ஹாமில்டன் ஸ்ட்ரீட்ல பப்ல ஒரு கொலை நடந்துச்சு. உனக்கு இதை பத்திலாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீ எப்ப பாரு உன் ரூம்லேயே தானே இருக்க. என்னடா இது ஆச்சரியமா இருக்கு. இவன் என்கிட்ட தான் பேசிட்டு இருக்கானா? அதுவும் என் மூஞ்ச பார்த்து. இவ்வளவு நேரம் கேள்வியா கேட்டுட்டு வந்தேன், அதுக்கு எந்த பதிலும் சொல்லல. சரி இதெல்லாம் இருக்கட்டும் விடு. அந்த கில்டு ஸ்ட்ரீட் கூட டியூக்கோட டொமைனுக்கு கீழே தான் வருது. அதை பத்தி நீ என்ன நினைக்கிற ஃபெனலோப்? ஆஹா, அங்க சுத்தி இங்க சுத்தி இதோ வந்துட்டான்ல விஷயத்துக்கு. இப்ப நான் இவனை வேற சமாளிக்கணுமா? அதை பத்தி நான் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் உன்னோட நோக்கம் இப்படிப்பட்ட மோசமான ஆட்களோட சுத்துறதா? நீ ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கவே மாட்டியா ஃபெனலோப்? நான் சத்தியமா சொல்றேன், இந்த வீட்டோட கௌரவத்தை கெடுக்கிற மாதிரி நான் எதுவுமே பண்ணல. நான் நல்லவன்னு நீயே சொல்லிட்டு தெரியக்கூடாது. நீ செய்யற செயல் தான் நீ யாருங்கிறத சொல்லணும். புரிஞ்சுதா உனக்கு? ஸோ அதனாலதான் நான் யாருன்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்கு முகமூடி போட்டுட்டு இருந்தேன். அப்படியும் நீ பாத்துட்ட. இது ஜோக் அடிக்கிற நேரம் இல்ல ஃபெனலோப். நான் உங்ககிட்ட சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஒருவேளை என்ன மாதிரி வேற யாராச்சும் உன்னை கண்டுபிடிச்சிருந்தா நீ என்ன பண்ணுவ? அந்த முகமூடி உன்னை எத்தனை பேர்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும்? அத்தனோண்டு முகமூடியை போட்டுக்கிட்டா நீ பெரிய மாறு வேஷத்துல இருக்கிறதா உனக்கு நினைப்பா? பைத்தியக்காரத்தனமா இல்ல? டெரிக் போதும் நிப்பாட்டு. நான் ஒன்னும் குழந்தை இல்ல. எனக்கு ஏன் இப்ப நீ உட்காந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க? நீ சொல்ற மாதிரி எனக்கு ஒரு சில பிரச்சனை வந்தது உண்மைதான். ஆனா என்ன நானே படுகுழியில தள்ளிக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. அந்த மாதிரி விஷயங்களையும் நான் செய்ய மாட்டேன். அப்படி பார்த்தா நீ சொல்ற மாதிரி நீ முட்டாள் இல்லனே வச்சுக்க. ஒரு டியூக்கோட மகளா இருந்துகிட்டு நாய் போற சந்து வழியா ஏன் உள்ளார நுழைஞ்சு போகணும் நீனு? அது வந்து நான் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வந்துடலான்னு தான் பார்த்தேன். அதுக்குள்ள நீ என்னை பார்த்ததுனால சீக்கிரம் வீட்டுக்குள்ள போகணும்னு இப்படி இந்த வழியா போலான்னு ட்ரை பண்ணி மாட்டிக்கிட்டேன். நான் ஆல்ரெடி ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன், நீ என்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. என் வாழ்க்கையை நான் அமைதியா வாழ்ந்துப்பேன். என்னை நான் பத்திரமா பார்த்துப்பேன். சரி ஓகே, இது எல்லாத்தையும் விடு. கில்டு ஸ்ட்ரீட்ல உனக்கு என்ன வேலை? நீ அங்க போனதுக்கான ரீசன் என்ன? அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. அதை நான் அவசியம் உன்கிட்ட சொல்லியே ஆகணுமா என்ன? நீ கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். இவன் கிட்ட நான் ஏதாச்சும் சொல்ல போய் சீக்ரெட்ஸ் எல்லாம் இவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது அந்த மந்திரவாதியை தான் பாதிக்கும். ஸோ அதனால வேற ஏதாச்சும் சொல்லி மழுப்புவோம். ஆக்சுவலா எனக்கு ஒருத்தரை பத்தின தகவல் தேவைப்பட்டது. அதனாலதான் நான் அங்க விசாரிக்க போயிருந்தேன். ராயல் பேலஸ் போயிருந்தப்ப என் கழுத்துல காயம் ஏற்பட்டுச்சுல, அப்போ அங்கிருந்த ஒருத்தர் எனக்கு உதவி செஞ்சாரு. அப்போ அவர் என்கிட்ட ஹெல்ப்புக்காக கொடுத்த ஒரு பொருளை நான் மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு அது ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருந்தது. அதனால நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன். ஸோ அவரை பத்தின டீட்டெயில தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கில்டு ஸ்ட்ரீட்டுக்கு போயிருந்தேன். அதெல்லாம் உனக்கு எங்கேருந்து புரிய போகுது? இல்ல உனக்கு தான் குற்ற உணர்ச்சி எங்கேருந்து வரப்போகுது? அந்த கர்ச்சிஃபை தூக்கி போட சொன்னதே இவன் தான். அப்படியே ஒன்னும் தெரியாத மாதிரியே நிக்கிறான் பாரு. சாப்டர் 38. உனக்கு அப்படி அதை செய்யணும்னா நம்ம கிட்ட எத்தனையோ சர்வன்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள அனுப்பி அந்த வேலையை செய்ய சொல்ல வேண்டியது தானே. அதுக்கு நீ தான் போகணுங்கிற எந்த அவசியமும் இல்லையே. நீ சொல்றது கரெக்ட் தான். நீ சொல்ற மாதிரி நான் யார்கிட்டயாவது இந்த வேலையை கொடுத்தனா என்ன நடக்கும் தெரியுமா? இன்னும் எனக்கு என்கேஜ்மெண்ட் கூட ஆகல. அப்படி இருக்கிறப்ப நான் ஒரு ஆளை தேடி அலையிறேங்கிற மாதிரி வதந்திய பரப்புவாங்க. இந்த மாதிரி வதந்தி பரவுச்சுன்னா நம்ம வீட்டோட கௌரவம் என்ன ஆகும் சொல்லு? இவ்வளோ நாள் டெரிக்கு ஃபெனலோப்பை பொல்லாத பிடிவாத குணம் கொண்டவளா பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனா இப்ப அவ பேச்ச கேட்ட உடனே அட கழுத மேய்க்கிற பிள்ளைக்கு இம்புட்டு அறிவா அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். பரவாயில்ல, இவ நம்ம குடும்ப கௌரவத்தை பத்தி எல்லாம் யோசிக்கிறா. நான் என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் அதை பத்தி நீ கவலைப்படுறத எப்போ நிறுத்த போற டெரிக்? ஃபெனலோப், நீ நினைக்கிற மாதிரி இல்லனா. இப்ப நீ ஒரு அடல்ட். சோ நீ உனக்கு பிடிச்ச இடத்துக்கு எங்க போகணும்னு நினைக்கிறியோ நீ தாராளமா போலாம். கண்டிப்பா அதுல நான் குறுக்கிட மாட்டேன். ஆனா அசிங்கமா அந்த டார்க் ஹோல் வழியெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு யூஸ் பண்ணாத. தைரியமா மெயின் டோர் வழியாவே நீ போலாம் வரலாம். நான் பட்லர் கிட்ட கூட சொல்லிடுறேன். அதுவும் இல்லனா அட்லீஸ்ட் நீ ஒருத்தனை அழைச்சிக்கிட்டு வந்தியே அவனையாச்சும் வெளியில போறப்ப உன் கூட கூட்டிட்டு போ. இவன் என்ன திட்டுறானா இல்ல என் மேல கேர்ல சொல்றானா? அதோட என்ன இது அஃபெக்ஷன் ஸ்கோர் வேலை மேல போயிட்டு இருக்கு. 17% ஆயிடுச்சு. இவன் ஏன் இப்படி பேசுறாங்கிறதும் எனக்கு புரியல. இந்த அஃபெக்ஷன் ஸ்கோர் ஏன் இப்ப ஏறுதுங்கிறதும் எனக்கு புரியல. இப்பெல்லாம் இவனோட போக்கே சரியில்லையே. இந்த கேம்ல இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட மரணத்தை சந்தோஷமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவன் இவன் எப்போதுல இருந்து இவன் இப்படி மாறிட்டான்?
அப்ப நீ எனக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கொடுக்க போறது இல்ல டெரிக்? யார் சொன்னா அப்படின்னு? பனிஷ்மெண்ட் இருக்கு. இந்த முட்டாள் முகமுடிய போட்டுக்கிட்டு நீ டியூக்கோட பேலஸ்குள்ள வர்றதுக்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். நீ எக்கார்ட்டோட சிலையை இழிவுபடுத்தினதுனால இப்பவே இதை நான் பறிமுதல் செய்யறேன். பெனலோப் முகத்துல இருந்து அந்த முகமுடிய கலட்டுறான். ஏய், என்ன பண்ற நீ? இதுதான் இன்னைக்கு உனக்கான பனிஷ்மெண்ட். இனிமே இந்த முகமுடிய நீ யூஸ் பண்ணவே முடியாது. இதான் உன் பனிஷ்மெண்டா? இவனை பத்தி நான் நினைச்சது ரொம்ப தப்பு. இவன் என்ன கைண்டா தான் ஹேண்டில் பண்றான். இதுவும் ஒரு மாதிரி சந்தோஷமான ஃபீலா தான் இருக்கு. இங்க பாரு பெனலோப், இது எனக்காக ரெனால்டு வாங்கி கொடுத்தது. இதுல இருக்கிற ஸ்டோன்ஸுக்கு எல்லாம் நிறைய மேஜிக் பவர் இருக்கு. இதை நீ போட்டுக்கிட்டா உனக்கு பாதுகாப்பாவும் நீ நினைச்ச நேரத்துல மறைஞ்சு போற பவரையும் கொடுக்கும். இந்தா இத புடி. இந்த பிரேஸ்லெட்ல மந்திரத்தை யூஸ் பண்ண மந்திரவாதி என்ன சொன்னார்னா, மத்தவங்க கண்ணுக்கு நீ எப்படி தெரிவனா உன் வயசுல இருக்கிற இன்னொரு பொண்ணு மாதிரி தெரிவியான். இதுக்கு முன்னாடி இந்த பிரேஸ்லெட்ல ஃபர்ஸ்ட் இருந்த ரத்னக்கல்லாம் நொறுங்கி போயிருந்தது. அதனால நான் கொஞ்சம் ஹையஸ்ட் குவாலிட்டி கார்னெட்டால இதை மாத்திருக்கேன். அதனால இப்ப இது இன்னும் அழகா தெரியுது. நான் ஃபெஸ்டிவல் போயிருந்தப்ப அங்க போட்டிருந்த கடைகள்ல மாஸ்க் வாங்கிக்கிட்டு இருந்தப்ப டெரிக் சூஸ் பண்ண அதே பிரேஸ்லெட் தான் இந்த பிரேஸ்லெட்டும். ஆனா அப்போ இந்த பிரேஸ்லெட்டை பாக்குறப்ப ஃபினலோப்போட ஹேர் கலர்லயே இருக்குன்னு நான் நினைச்சேன். ஆனா இதை இவன் என்கிட்ட பிரசண்டா கொடுப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஒருவேளை நான் அவனுக்கு இவோனை ஞாபகப்படுத்தி இருப்பனோ, அதனாலதான் இதை என்கிட்ட தரானோ. ஆக மொத்தம் டெரிக் கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கிற செகண்ட் பிரசன்ட் இந்த பிரேஸ்லெட். ஏன் டெரிக்? என்ன ஏன்? இல்ல இந்த மாதிரி ஏதாவது அடிக்கடி கொடுக்குறியே, அதான் ஏன் கொடுக்குறேன்னு கேட்டேன். ஸ்டூபிட் கேர்ள்னு சொல்லி சிரிச்சுட்டே திரும்புறான். ஹவு டு ஐ டெல் யூன்னு நினைச்சுக்கிட்டு ஸ்டூபிட் கேர்ள்னு சொல்லிட்டு, என்னால இன்னும் காஸ்ட்லியா கூட உனக்கு கொடுக்க முடியும். ஆனா நீ தான் ஆடம்பரத்தை வெறுக்கிறியே. ஆமா, உனக்கு இந்த மாதிரி அசசரிஸ்லாம் பிடிக்காதா? யார் சொன்னா எனக்கு பிடிக்காதுன்னு? அதெல்லாம் பிடிக்குமே. யார்கிட்ட இருந்தும் வலுக்கட்டாயமா புடுங்காம திருடாம இருக்கிற நகைகள் எல்லாமே எனக்கானதுதான். டெரிக் என்ன நினைச்சான்னு தெரியல. உனக்கு இது தேவையில்லைனா தூக்கி எரிஞ்சிருன்னு கீழே போட்டுட்டு போயிட்டான். என்ன தூக்கி போட்டுறவா? இவன் ஏன் இப்படி சொல்லிட்டு போறான்? இப்ப நான் என்ன அப்படி சொல்லிட்டேன்? டெரிக் நினைச்சிட்டே போறான். ஒருவேளை நான் அப்படி பேசியிருக்க கூடாதோ? என்ன இவன் பாட்டுல போயிட்டான்? இப்ப நான் இவனை ஃபாலோ பண்ணணுமா? என்ன பண்றது? நோட்டிபிகேஷன் வருது. நீங்க டெரிக் கூட ஃபெஸ்டிவலை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஈவென்ட் சக்சஸ் ஆயிடுச்சு. இப்ப நீங்க அதுக்கான ரிவார்டை அக்செப்ட் பண்ணிருக்கீங்களா? சே எஸ் சார் நோ. என்னது, இந்த ஈவென்ட் இன்னும் ஆக்டிவ்ல இருக்கா? இவன் கூட திரும்பவும் எக்ஸ்ப்ளோர் பண்றீங்களான்னு கேட்டதுக்கு ஆல்ரெடி நான் நோன்னு சொல்லியிருந்தனே. இப்ப எப்படி சக்சஸ் ஆனது? என்ன இந்த கேமோட டேம்ஸ்? திரும்ப ஒரு நோட்டிபிகேஷன் வருது. இதுக்கான ரிவார்டு என்னன்னா, அந்த மேஜிக் பிரேஸ்லெட்டும் டெரிக்கோட அஃபெக்ஷன் ஸ்கோர் 3%. ஓ அப்படியா விஷயம்? அடுத்தது இந்த பிரேஸ்லெட்டால என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு யாருக்கு தெரியும்? இந்த விஷயத்துல இவன் கொஞ்சம் மோசமானவன் தான். அதுக்காக ஏன் இப்படி இந்த பிரேஸ்லெட்டை தூக்கி எரிஞ்சிட்டு போறான்? ஒருவேளை அவனுக்கு நான் சொன்னது எதுவும் கஷ்டப்படுத்தி இருக்குமோ? இருந்தாலும் இது ஒரு நல்ல பிரசன்ட்னு தானே நான் சொன்னேன். அஃபெக்ஷன் ஸ்கோர் 20% ஆயிடுச்சு. இந்த முடிவே இல்லாத ஃபெஸ்டிவலோட கடைசி நாள் ரொம்ப பிரகாசமா இருக்கு. ஒரு வழியா அவளோட ரூமுக்கு வந்துட்டா. எமிலி பெனலோப் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இன்னைக்கு உண்மையிலே நீங்க ரூம்குள்ளே தான் இருக்க போறீங்களாமா? இன்னைக்கு ஃபெஸ்டிவலோட கடைசி நாளுங்கிறதுனால எங்க பார்த்தாலும் பிரம்மாண்டமா கோலாகலமா இருக்கு. பரேட் கூட ரொம்ப பிரம்மாண்டமா நடக்குமா இன்னைக்கு? வானவேடிக்கெல்லாம் சும்மா களை கட்டும். நீங்க எதுலயும் கலந்துக்கலையா? ஏன் இப்படி அமைதியா ரூம்லயே இருக்கீங்க? நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கான ப்ரிப்பரேஷனை நான் செய்வேன்லமா. எனக்கு அதுலலாம் விருப்பம் இல்லை எமிலி. ப்ளீஸ் என்னை கொஞ்ச நேரம் தனியா விட. நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஓகேம்மா, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் விட்டுறேன். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்னை கண்டிப்பா கூப்பிடுங்கம்மா. ஒருவேளை உங்களுக்கு பசிச்சதுன்னா சொல்லுங்க, நான் ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வந்து தரேன். ஓகே எமிலி, எனக்கு எதுவும் தேவைன்னா நான் கண்டிப்பா உன்னை கூப்பிடுறேன். நடந்த எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து ஒரு டைரி எடுத்து எழுதிட்டு இருக்கா. நான் இந்த உலகத்துக்கு வந்து ரொம்ப நாளாச்சு. இந்த ஃபெஸ்டிவல் ஃபுல்லா நான் ஒருத்தர் கூடயும் தெரிஞ்சோ தெரியாமலோ மீட் பண்ணி நான் ரிஜெக்ட் பண்ண எபிசோட தவிர பாக்கி எல்லா ஈவெண்ட்டையும் நல்லபடியா பண்ணி முடிச்சிருக்கேன். ஆனா என்னோட பாதுகாவலனா இருக்கிற எக்கிள்ஸை மட்டும் நான் விட்டுறக்கூடாது. அவன் கூட இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியிருக்கு. எல்லாரோட பேரையும் எழுதி அவங்களுக்கான அஃபெக்ஷன் ஸ்கோர் எல்லாத்தையும் கணக்கு பண்ணிட்டு இருக்கா. எக்கிள்ஸ் கூட மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கிறதுலே அதிகமான அஃபெக்ஷன் ஸ்கோர்ல இருக்கு, 25%. நான் இங்க ஃபர்ஸ்ட் வந்தப்ப ஒவ்வொரு டைமும் நான் மரணத்தை தான் சந்திச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என்னோட ஸ்கோரை ஹைலைட் பண்ணி காட்டுற அளவுக்கு அப்படியே என் நிலைமை மாறிடுச்சு. இதை நான் நல்ல முன்னேற்றமா தான் நான் பாக்குறேன். எக்கார்ட் பிரதர்ஸ் 2 பேருக்கும் அஃபெக்ஷன் ஸ்கோர் இப்படி ஏறும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எஸ்பெஷலி அந்த ரெனால்ட் என் மேல எப்போதுமே நெகட்டிவ் தாட்ல இருந்தும் கூட அவனுக்கு அஃபெக்ஷன் ஸ்கோர் ஏறி இருக்கு. ஸோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹேட் கொஞ்சம் டெவலப் ஆகி டிஸ்லைக்கா மாறி இருக்கு. இவங்க 2 பேர் கூடயும் எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சும் கூட நானா விருப்பப்பட்டு அவங்க வழியில போய் ரிஸ்கை எடுக்கல. எல்லாமே சிச்சுவேஷனை பொறுத்து அதுவா நடந்ததுதான். இதுக்கப்புறமும் நல்லபடியா தான் நடக்குங்கிறத நான் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இப்ப கிடைச்சிருக்கிற அஃபெக்ஷன் ஸ்கோரெல்லாம் நான் பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னா
இவங்க கூட சந்திக்கிறத நான் குறைச்சிக்கணும். அப்படி நான் மட்டும்தான் என்னோட அஃபெக்ஷன் ஸ்கோரை நான் தக்க வச்சுக்க முடியும். அந்த ஹிடன் குவெஸ்ட் எபிசோடுக்கு அப்புறம் வின்டரும் டிஸ்குவாலிஃபைட் ஆகிட்டாரு. கிரவுன் பிரின்ஸ் பத்தி கன்சிடர் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. அவரை பத்தி என்னன்னு சொல்றது? அவர்கிட்ட இருந்து உயிர் பொழைச்சு வந்ததே பெரிய கம்பசூத்திரம் ஆயிடுச்சு. இன்னும் மிச்சம் இருக்கிறது யாருன்னா, அதுக்குள்ள கதவை தட்டுற சத்தம் கேக்குது. யாரது? நான் ஃபெனல் வந்திருக்கேம்மா. மிஸ்டர் ஃபெனல், எதுவா இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க. எனக்கு இப்போ உங்ககிட்ட பேச நேரம் இல்ல. நான் கொஞ்சம் முக்கியமான வேலையா இருக்கேன். இன்னைக்கு உங்க கூட சேர்ந்து லஞ்ச் சாப்பிட போறதா டியூக் உங்ககிட்ட சொல்ல சொன்னாருமா. என்னது, லஞ்சா? சாப்டர் 39. நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள வாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? லஞ்சுன்னு ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. தெளிவா சொல்லுங்க மறுபடியும். இன்னைக்கு அவர் உங்க கூட சேர்ந்து லஞ்ச் சாப்பிட விரும்புறதா சொல்லிட்டு மெயின் ஃப்ளோர்ல உள்ள டைனிங் ரூமை ரெடி பண்ண சொன்னாரு. ஓ அப்படியா? நான் என் ரூம்ல தனியா சாப்பிட்றதே எனக்கு ஓகேவா இருக்குமே. நான் தனியா சாப்பிட்றத பத்தி ஒரு நாளும் நான் கவலைப்பட்டதே இல்ல. அதோட இன்னும் எனக்கு கொடுக்கப்பட்ட சோதனை காலமும் முடியலையே. டியூக் நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் ஏதோ உங்ககிட்ட முக்கியமா பேசணுமா? அப்படின்னா என்னோட பிரதர்ஸும் இந்த லஞ்ச்ல கலந்துப்பாங்களா? மேபி இருக்கலாமா. பெனல், நாம அந்த டைனிங் ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு உத்தரவு கொடுக்கறேன். ப்ளீஸ் சொல்லுங்கம்மா, உங்க கட்டளை என்னன்னு சொல்லுங்க. நான் உடனே பண்றேன். இன்னைக்கு லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் டைஜஸ்டிவ் மெடிசன் எடுத்துட்டு வந்துருங்க. என்ன, டைஜஸ்டிவ் மெடிசனா? ஆமா, ஏன்னா எனக்கு இப்போத்துல இருந்தே வயிறு கலக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நாளா டியூக் அவரோட வேலையில ரொம்ப பிஸியா இருக்காரு. அப்படியா? நான் அந்த அளவுக்கு அதை கவனிச்சது இல்லையே. மை லேடி, இதுக்கு முன்னாடி பிரபு கூட நீங்க எந்த லஞ்ச்ல சேர்ந்து சாப்பிட்டுருக்கீங்க? ஒருவேளை டியூக் கூட சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்றதுல எதுவும் பிரச்சனையாமா? அப்படி எதுவும் இருந்தா சொல்லுங்க, நான் என்னன்னு பார்க்க சொல்றேன். அவளுக்கு டைஜஷன் பிரச்சனை மாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரியல. எப்படியும் அவளை அந்த லஞ்ச்ல கட்டாயப்படுத்தி கலந்துக்க வைக்கிறதுல அவளுக்கு என்ன நல்லது நடக்க போகுது? மேபி அந்த டைனிங்ல அவளை அலட்சியப்படுத்துறதும் அவளை போட்டு வறுத்து எடுக்கிறதும், இதை தவிர என்ன நடந்துற போகுது? ஒன்னா பேசிக்கிட்டே சாப்பிட்றது, அப்படி அந்த மாதிரி சாப்பிட்றப்ப வர்ற சத்தம், கிச்சன்ல சமையல் அறையில இருந்து வர்ற சத்தம், இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் அனுபவிச்சதே இல்லை. ஏன்னா நான் அந்த சாப்பிட்ற இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் இப்படிலாம் எதுவுமே அங்க நடக்காது. ஃபினலோப், மை லேடி ஃபினலோப். ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதை எப்படி சரி செய்யலான்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு என்னமோ நான் ரூம்லயே தனியா சாப்பிட்றது தான் பெட்டர்னு தோணுது. என்னை மன்னிச்சிருங்க மை லேடி. நான் சொல்றேன்னு இதை நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இதை கொஞ்சம் நீங்க யோசிச்சு முடிவெடுங்க. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, நீங்க ரூமை விட்டு வரலன்னா டியூக் அங்க தனியா உங்களை எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துருப்பாரு. நான் ஒண்ணு மட்டும் ஷுவரா சொல்றேன், நீங்க அவர் கூட சேர்ந்து சாப்பிட வந்திருக்கிறப்ப அவர் உங்களை எதுவும் கண்டிக்க மாட்டாரு. என் மூத்த சகோதரன் கூட நீங்க சொல்ற மாதிரி தான் நடந்துப்பான்னு என்ன நிச்சயம் இருக்கு? அஃபெக்ஷன் ஸ்கோர் ஏறி இருக்கிறதெல்லாம் வச்சு இவங்க மாறி இருப்பாங்கன்னு நான் நினைச்சிடக்கூடாது. நான் எதுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும். ஒருத்தர் சொல்றாரு டியூக் தனியா இருப்பாரு அப்படின்னு. ஆனா இந்த டியூக்கு இது வரைக்கும் தன்னோட தத்தெடுக்கப்பட்ட குழந்தை சாப்பிட்டுச்சா, பட்னியா கிடக்கா, அதை பத்திலாம் இதுவரையிலும் கவலைப்பட்டதே கிடையாது. ஒரு வழியா பட்லரும் ஃபெனலோப்பும் நடந்து டைனிங் ரூமுக்கு போயிட்டாங்க. யார் அங்க இருந்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. என்னோட ரியல் டார்கெட் யாரா இருப்பாங்க? ரெனால்டு கத்துறான். உங்களை எப்ப வர சொன்னோம்? டைம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? ஏன் இவ்ளோ லேட்டு? நான் இப்ப கூட என் சொந்த காலில் தான் நடந்து வந்திருக்கேன். ஆனாலும் எனக்கு என்னமோ கஸ்டடியில இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது இவனுங்க மத்தியில. ஃபெனலோப் டைனிங் டேபிள பாக்குறா. இங்க இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தா இது உண்மையிலேயே ஒரு நல்ல லஞ்ச் தான் போல. இந்த உலகத்துக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் இதுதான் மிக சிறந்த சுவையான உணவா இருக்கும். எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு, பார்க்கவே எச்சு ஊறுது. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நான் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட போறேன். என் ரூம்ல நான் தனியா உட்காந்து சாப்பிட்றப்ப இப்படிலாம் இருக்காது. ஆனா இங்க எவ்வளவு இருக்கு பாரு. டியூக் சொல்றாரு, சாப்பிட ஆரம்பிக்கலாமா? ஃபெனலோப் முழிக்கிறா. எனக்கு இவங்களோட சாப்பிட்ற வழிமுறையை பத்திலாம் எதுவுமே தெரியாது. இந்த வெள்ளி பொருட்கள் எல்லாம் எப்படி பயன்படுத்தணும், எந்த ஆர்டர்ல யூஸ் பண்ணணும், இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. ஃபெனலோப்க்கு இந்த சாப்பாட்டு வழிமுறையை பத்தின நாலேஜ்லாம் எதுவும் தெரியாதுங்கிறத வெளியில தெரியாதபடி மேனேஜ் பண்ணிடணும். எனிவே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னோட ரெப்புடேஷனுக்கு எந்த பாதிப்பும் இல்லைல்ல, அதனால. ஃபெனலோப் அவ டேபிள்ல இருக்கிற கட்லரிஸ் எல்லாம் பாக்குறா. அவளுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தெரியல. டியூக் அதை பார்த்துட்டு, ஏன் என்னாச்சு? நீ ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்க? இல்லப்பா ஒன்னும் இல்ல, இதோ சாப்பிட்றேன். என்னை பத்தின அக்கறை இங்க யாருக்காச்சும் ஒருத்தருக்கு இருந்தா கூட இதை எப்படி கவனிக்காம விட்டுருப்பாங்க? என்னை பிராங்க் பண்ணணும்னு தான் இங்க யாரோ இது மாதிரி பண்ணிருக்காங்க போல. இந்த பொருள் எல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி சாப்பிடுவேன்? ஏதோ சின்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரி இருக்கு இந்த ஸ்பூனு ஃபோக்கெல்லாம். இதோ இந்த ஸ்பூனால ஒரு சொட்டு சூப் கூட எடுக்க முடியல. நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இந்த ஃபோக்கால ஒரு பீஸை கூட குத்தி எடுக்க முடியல. நான் இந்த லஞ்சுக்கு வந்திருக்கவே கூடாது. நான் என் ரூம்லயே தனியா இருந்து சாப்பிட்ருக்கலாம். நான் என் ரூம்ல தனியா இருந்து சாப்பிட்றப்ப கூட நான் நல்லா சாப்பிட்டேன். நான் எதுக்கெல்லாம் ஏங்கினனோ, எதெல்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டனோ அது எல்லாத்தையும் எமிலி எனக்காக கொண்டு வந்து கொடுத்தா. உண்மையிலே அவ ரொம்ப கிரேட்டு.
அவ என்னை விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டப்பவே நான் அவளை அவ்வளோ திட்டிருக்கேன். இப்போ எனக்கு இதெல்லாம் தேவைதான். நான் அப்படி பண்ணதுக்கு தான் இப்ப அனுபவிக்கிறேன். அவளை நான் பாராட்டலனா கூட திட்டாமையாச்சும் இருந்திருக்கலாம். சே, எனக்கு இப்ப அதை நினைச்சா ஒரே கவலையா இருக்கு. திரும்ப நான் ரூமுக்கு போறப்ப கண்டிப்பா அவளுக்காக ஏதாச்சும் ரிவார்டு கொடுக்கணும். இதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் இப்படி அசிங்கப்பட விரும்பல. இவங்க என்னை இதுக்கு சாப்பிட கூப்பிடாமையே இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஃபெஸ்டிவலோட கடைசி நாள். நீ வெளியில எல்லாம் போலையா ஃபெனலோப்? அதுல நீ கலந்துக்க விரும்பலையா? உனக்கு அதை பார்க்கணுங்கிற ஆசைலாம் இல்லையா? இல்லப்பா, எனக்கு அதுலலாம் விருப்பம் இல்லை. லாஸ்ட் வரைக்கும் அவ ஒரு வாய் கூட சாப்பிடல. என்னோட சோதனை காலம் தான் இன்னும் முடியலல்ல. நீ அதனாலதான் வெளியில போகாம இருக்கியா என்ன? அதுக்கும் உன்னோட சோதனை காலத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ போகணும்னு நினைச்சினா போயிட்டு வா. இல்ல, ரெனால் சொல்றான். நான் இப்படிப்பட்ட ஒரு முட்டாள பார்த்ததே இல்ல. நீ இந்த வீட்டுல ஏதோ ஒரு அடிமை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க. உனக்கு என்ன நடக்குதுன்னு உனக்கே தெரியாதா? கொஞ்ச நேரம் அமைதியா இரு ரெனால்ட். உங்க எல்லாரையும் இன்னைக்கு எதுக்கு நான் சாப்பிட கூப்பிட்டேன்னா, ஒரு ஹண்டிங் டோர்னமெண்ட் நடக்க போகுது. அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டுருக்கேன். சாப்டர் 40 இதோ ஆரம்பிச்சிடுச்சுல. அடுத்தது ஹண்டிங் டோர்னமெண்ட் ஆம்ல. ஓகே லிசன். இது ராயல் பேலஸோட நார்த்தன் ஃபாரஸ்ட்ல நடக்க போகுது. இந்த டோர்னமெண்ட் பத்தி ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா இந்த டைம் நடக்க போற டோர்னமெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா கிரவுன் பிரின்ஸால தோற்கடிக்கப்பட்ட நாடுகளை சேர்ந்த அரச குடும்பங்கள் இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறதுக்கு இருக்காங்க. ஒரு நாட்டையும் ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி ரேர் அனிமல்ஸா இந்த தடவை கொண்டு வர போறதா நான் கேள்விப்பட்டேன். நம்ம குடும்பத்துல அந்த போர்ல யாரும் பங்கேற்காததுனால பட்டத்து இளவரசரை ஆதரிக்கிற குடும்பங்கள் நமக்கு யாரும் சாதகமா இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நாம யாருன்னு காட்டணும். இது ஒரு நல்ல வாய்ப்பு நம்ம எக்கார்ட் ஃபேமிலியை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. சோ நம்ம எக்கார்ட் ஹவுஸும் இந்த ஹண்டிங் டோர்னமெண்ட்ல கலந்துக்க போறதா இப்ப நான் போய் கலந்துட்டு வந்த நோபல்ஸ் மீட்டிங்ல சொல்லிட்டு வந்திருக்கேன். இத பத்தி யோசிச்சு பார்த்தா நார்மல் மோட்ல இத பத்தின எக்ஸ்பிளனேஷன் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்குள்ள சிஸ்டம் நோட்டிபிகேஷன் ஒன்று வந்திருக்கு. இது யோர்க்கா பேரரஸ்ல நடத்தப்படுற ஒரு முக்கியமான நிகழ்வு. போர்ல தோற்கடிக்கப்பட்ட நாடுகள்ல உள்ள விலங்குகளை வேட்டையாடுறதுதான் இந்த போட்டி. இந்த போட்டியினால அரச குடும்பங்கள் அவங்க செல்வாக்கையும் கௌரவத்தையும் காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த போட்டி நடந்தப்போ இங்க நடக்கிற பேரரசோட வயலன்ஸ் பொறுத்துக்க முடியாம ஏஞ்சலிக் இவோன்கிறவங்க கிரவுன் பிரின்ஸை வச்சு இப்படிப்பட்ட பாரம்பரியத்தையே தடுத்து நிறுத்திட்டாங்க. அதனால இவோனால இந்த ஹண்டிங் டோர்னமெண்ட்ல கலந்துக்க முடியல. பொறாம பிடிச்ச ஃபெனலோப் டியூக்கோட உண்மையான மகள் இவோனுக்கு விஷம் கொடுத்துடுறா. சோ இவோன் வீட்லயே மரணத்தை எதிர்த்து போராடி பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்ட எக்கில்ஸ் கிட்ட அஃபெக்ஷன் ஸ்கோரை நிறைய கெயின் பண்ணிடுறா. வாவ், இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததை கண்டிப்பா யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. கேலிஸ்டோவோட எண்டிங்ல இவோன் கிட்ட ஃபெனலோப் பண்ணின எல்லா அட்டகாசத்தையும் பத்தி கேலிஸ்டோக்கு தெரிய வருது. உடனே ஃபெனலோப் கேலிஸ்டோ கால்ல விழுந்து அழுகுறா. அச்சச்சோ, இது வேறயா? டியூக் கூப்பிடுறாரு. ஏ ஃபெனலோப், நான் போன அந்த மீட்டிங்ல ஒரு வாக்கெடுப்பு நடத்தினாங்க. நாம இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கலாமா கூடாதான்னு. ஃபைனலா நம்ம மேல உள்ள தடை நீக்கப்பட்டு நாம இதுல கலந்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. என்ன தடையா? நம்ம மேல ஏன் தடை? ஆமா, இவ்வளவு நாள் நம்ம மேல தடை போட்டிருந்தாங்க இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்க கூடாதுன்னு. சரி, ஓகே, அதை விடு. இப்ப நம்ம கலந்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இந்த டோர்னமெண்ட்ல நீ என்ன பண்ணலான்னு இருக்க? முதல்ல இந்த தடையை எதுக்கு போட்டிருப்பாங்க? லாஸ்ட் டைம் நடந்த போட்டியில பேன் பண்ற அளவுக்கு என்ன நடந்துச்சு? நீங்க இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட வேட்டையாடுற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள ரெனால்டு எந்திரிச்சு கத்துறான். அப்பா, லாஸ்ட் இயர் அந்த லூசி என்ன பண்ணி வச்சான்னு ஞாபகம் இருக்குல்ல? எப்படி அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வர முடியும்? ரெனால்டு, என்ன பேசுற நீ? அதுக்காக நாம இதுல கலந்துக்காம இருக்க முடியுமா என்ன? அந்த எக்யூப்மெண்ட்ஸால எல்லா அரசு குடும்பத்து பெண்களும் இந்த வெறி பிடிச்ச நாயை சிறையில போடுங்கன்னு எப்படி கெஞ்சினாங்கன்னு நீங்க மறந்துட்டீங்களா? திரும்பவும் அதை போய் ரெடி பண்ணி வச்சுக்க சொல்றீங்க? இவ பண்ண வேலையை எனக்கு நினைச்சு பார்த்தாலே பதறுது. ஹே, நான் என்ன செஞ்சேன்? நீ என்ன செஞ்சியா? உனக்கு எதுவுமே தெரியாதது மாதிரி கேக்குற? எனக்கு எதுவுமே தெரியாததுனாலதான் நான் இதை கேக்குறேன். தெரிஞ்சிருந்தா நான் ஏன் இதை கேட்க போறேன்? டெரிக் ஃபெனலோப்பை பார்த்து சொல்றான். நீ உனக்காக ஒரு வில்லம்பு வேணும்னு செஞ்சு தர சொல்லி கேட்ட. வேற எந்த பொண்ணும் இந்த மாதிரி ஆசைப்படவே மாட்டா. நாங்க இது ரொம்ப ஆபத்தானதுன்னு எவ்வளவோ சொன்னோம். ஆனா நீ அதை கேட்கவே இல்ல. சொல்ல கேட்காம நீ அதை கையோட எடுத்துட்டு வந்த அந்த டோர்னமெண்ட்டுக்கு. அதை எடுத்துட்டு வந்ததோட மட்டும் இல்லாம அங்க நடந்த டீ பார்ட்டில கெலன்ஸோட மகளை ஓட விரட்டி அவங்கள அந்த அம்பால தாக்குன. அதனால அவங்க செத்தே போயிட்டாங்க. அப்புறம் அங்க உள்ள ராயல் கார்ட்ஸ்லாம் உன்னை ஒரு மிருகத்தை அழைச்சிட்டு வர்ற மாதிரி வெளியில கொண்டு போய் தள்ளினாங்க. இது எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா? உடனே ரெனால் சொல்றான். அதனாலதான் எக்கார்ட் வீட்டுல இருக்கிற ஒரு சிம்பான்சிக்கு கூட வில்லம்பு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது அப்படின்னு ரூமர் பரவிட்டு இருக்கு. ஐயோ, இவ்வளவு நடந்திருக்கா? போதும், நிப்பாட்டுங்க ரெண்டு பேரும். அது என்னமோ அவ சின்ன வயசுல தெரியாம பண்ணிட்டா. கண்டிப்பா இப்ப அவ அப்படிலாம் நடந்துக்க மாட்டா. அவ மாறி இருப்பான்னு நான் நம்புறேன். நான் உனக்கு முன்னாடி சொன்னது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபெனலோப். எக்கார்ட்டோட சர்நேமுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நீ எது பண்ணாலும் அதை மனசுல வச்சுக்கிட்டு பண்ணு. கண்டிப்பாப்பா, அந்த பேரை கெடுக்கிற மாதிரி இந்த முறை நான் எந்த செயலும் செய்ய மாட்டேன். நீங்க வருத்தப்படுற அளவுக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன். நான் எல்லா விஷயத்திலயும் ரொம்ப கவனமா இருப்பேன்.
ரெனால்டோ உடனே நக்கலா சிரிக்கிறான். ஓகே, வெரி குட். ஒரு வழியா நாம இதை பேசி முடிச்சிட்டோம். லஞ்சும் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. என்ன, லஞ்ச் நல்லபடியா முடிஞ்சுதாம்ல? இன்னும் நான் ஒரு வாய் கூட எடுத்து வைக்கல. இப்போ ஒரு பெல் சவுண்ட் கேக்குது. ஓ, லஞ்ச் முடிஞ்சு டெசர்ட்டே வந்துருச்சா இப்போ? என்ன டோனா, எப்படி இருக்கீங்க? உங்களோட வெக்கேஷன்லாம் எப்படி போச்சு? ஆமாம்மா, அந்த வெக்கேஷன்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இப்போதான் பேக் டு த கிச்சன் வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னடா இது, டியூக்குக்கும் டெரிக்குக்கும் பிளாக் டீ, ரெனால்டுக்காக குக்கீஸு, இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த வீட்டில் ஒருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் போல. அப்போ ஃபினலோப்க்கு என்ன டெசர்ட்டாக இருக்கும்? எனக்கு இனிப்புனாலே பொதுவாக ரொம்ப பிடிக்கும். அதனால பர்டிகுலராக இதுதான் அதுதான்லாம் சொல்ல முடியாது. எந்த டெசர்ட் கொடுத்தாலும் நான் அதை விரும்பி சாப்பிடுவேன். டோனா வந்து ஃபினலோப்க்கு புட்டிங் மாதிரி ஏதோ கொடுக்குறா. ஸோ இவங்க தானா அது? இந்த வீட்டில் கிச்சனையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு எக்காட்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்ட ஒருத்தர். என்னோட டேபிள்ல இந்த டாய் யூட்டன்சில்ஸை வச்சதும் இவங்க வேலையாக தான் இருக்கும். இவங்களுக்கு என் மேலே அப்படி என்ன காண்டா இருக்கும்? என்ன ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறாங்க இவங்க? என்னை கோவப்படுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களா? இதை யோசிச்சுக்கிட்டே அந்த டேபிள்ல உள்ள ஸ்பூனை கீழே போடுறா ஃபினலோப். டெரிக்கும் ரெனால்டும் பாக்குறாங்க அவளை. ஓ சாரி டியர், என் கை தெரியாம பட்டு இது கீழே விழுந்துருச்சு, எனக்காக கொஞ்சம் எடுத்து தரீங்களான்னு டோனா கிட்ட கேக்குறா. அதனால என்னமா, நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க, நான் எடுத்து தரேன். நார்மல் ஃபினலோப்பா இருந்தா இந்நேரம் ஸ்பூனை தூக்கி போட்டுட்டு கட்டுப்பாகி கத்திட்டு வெளியில போயிருந்திருப்பா. ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த டைனிங்ல அவளுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய மோசமான அனுபவம்லாம் நடந்திருக்கு. இந்த வேலைக்காரங்க எல்லாம் இது மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி வைக்க ஃபினலோப் அதுக்கு பேய் மாதிரி கத்துறதும் இது தொடர்ந்து நடக்கிறதுனால இவ கூட எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடவே தயங்கினாங்க. சோ இந்த மாதிரி அடிக்கடி நடக்கிறதால அவ எவ்வளவு பசியா இருந்தாலும் கோவமா இருந்தாலும் இது எல்லாத்தையும் தாங்கிக்கிற மனநிலைமைக்கு மாறிட்டா. ஃபினலோப்ப எக்காட் ஃபேமிலியோட சேரவே விடக்கூடாதுங்கிறதுல வேலைக்காரங்களாம் ரொம்ப கவனமா இருந்தாங்க. ஆனா இப்ப இங்க நடக்க போற கதையே வேற. இக்கட சூடு என் ஆட்டத்தை அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஃபினலோப் திரும்பவும் இன்னொரு ஸ்பூனை கீழே தள்ளி விடுறா. ஓ மை காட், இது திரும்பவும் தெரியாம விழுந்துருச்சு டோனா. கோச்சுக்காம இதையும் சேர்த்து எடுத்து கொடுங்களேன் ப்ளீஸ். இத பாத்துக்கிட்டு இருக்கிற டியூக், இதெல்லாம் நீ வேணும்னே பண்றியா ஃபினலோப்? அப்பா இல்லப்பா, இத போய் நான் ஏன் வேணும்னே பண்ண போறேன்? இந்த புட்டிங் ரொம்ப வலுவழுப்பா இருக்குப்பா. சோ நான் ஸ்பூனை வச்சு சாப்பிட ட்ரை பண்றப்ப அது வலிக்கிட்டு கீழே விழுந்துடுது. டெரிக்கும் ரெனால்டும் அவளை உத்து பாக்குறாங்க. எனக்கு என்னமோ இது தானா நடக்கிற மாதிரிலாம் தோணல. இது இவளோட வேலையாதான் இருக்கும். அதனால என்னம்மா, நான் எடுத்து தரேன், இதுல என்ன இருக்கு? திரும்ப டோனா அதை ரெண்டுத்தையும் எடுத்து கொடுக்கறா. எகைன் திரும்பவும் ஃபினலோப் 2 ஸ்பூனையும் ஃபோக்கையும் கீழே தள்ளி விட்டுறா. நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம அடுத்த வீடியோல பாப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவோட சந்திக்கிறேன். பாய்.